ஹலோ எவ்ரிவன், இது நம்ம சேனல் என்டர்டைன்மெண்ட் கார்னர் ட்ராமா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லலை, நேமை நான் எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டோரியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ரொம்ப ஒரு அப்பாவியான கேரக்டர். இமேஜின் பண்ணுங்கள், அவளுக்கு இருக்கிறது இந்த உலகத்தில் ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் உயிருக்கு உயிரான ஒரு பாய் ஃப்ரெண்டும். பட் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் இவளுக்கு தெரியாமல் சீட் பண்ணுறாங்க. அதை இவளுக்கு தெரிய வரும்போது அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறா, இவளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்போது அவள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாளா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு டைம் ட்ராவல் மாதிரியான ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டலோட பெட்டில் ரொம்ப சோகமாக, ரொம்ப சேடாக, ரொம்ப ஒரு உடம்பு சரியாத நிலையில் உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த விண்டோ வழியாக அந்த பிளாசம் சீசனை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு லீஃப் பெட்டல் பறந்து வருது. அதை தொடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு முக்கியமான கேரக்டர் என்ட்ரு ஆகி அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷமாக சைல்ட்ஹுட்லேருந்து இவங்களுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் காஞ்சுவான் ரொம்ப ஒரு நர்டு டைப்பான கேரக்டராக இருக்கிறதுனால அவங்க யார் கூடயும் அந்தளவு பழக மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவங்க அவங்க ஃப்ரெண்டோட ஹீல்ஸை பார்க்க, சூமின் தான் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம். அதாவது இந்த ஒரு கஷ்டமான ஸ்டேஜ்லேயும் அவன் என்னை பார்க்குற, ஆறுதல் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் சூமினுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே அவன் ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரு 4 டைலாக்லாம் சொல்லுவாள். நீ என்னோட உயிர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ என்னோட அதர் ஆஃப், நீ செத்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை திருப்பி கொண்டு நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஏன்னா சூமின் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஹீரோயின். என்னென்னா, என்னோட ஹஸ்பண்ட் என் கூட யார் கூடயே அஃபேரில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நேற்று திடீர்னு எனக்கு ஐ லவ் யூ அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனார். நான் நினைக்கிறேன் யாருக்கும் அனுப்புறது தான் எனக்கு அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீ ஏன் அவனை தப்பாக நினைக்கிற, அவன் ஒரு நல்ல கேரக்டரு, நல்ல ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவனோட ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவளோட ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பிடுவா. கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயினை கீமோ தெரப்பிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தெரப்பி நடக்கும்போது இவங்க பெட்டில் படுத்துட்டு மறுபடியும் அவங்க பாஸ்ட்டு கல்யாணத்தில் நடந்தது எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ மேரேஜ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டேவே அவங்க மதரெல்லாம் இவரை ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. உனக்கு ஃபாதர் இல்லை, மதர் இல்லை, உனக்கு எந்த ஒரு கல்ச்சுரல் எஜுகேஷனும் இருக்காது, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணுன்னே தெரியாது, ஆக்சுவலி ஒரு கேரக்டர்லெஸ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அப்போ தான் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவங்க மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் மேரேஜ்க்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவரும் மாற ஆரம்பிக்கிறாரு. நான் ஃபுல் டைம் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஆள் சம்பளத்தில் என்ன பண்ணுறது. ஸோ இவங்க வீட்டையும் பார்த்து ஆஃபீஸ்க்கும் போய் இவங்க ஒரு சம்பளத்தில் எல்லாத்தையும் இவங்க ஃபேமிலியில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்சோ அவங்களோட இன்லாவும் இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இவங்களை ரொம்பவே உனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி மோசமாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பில் பண்ணால் தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ காஞ்சுவாலும் அவங்களோட ஃபோன் எடுத்து அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு நிறைய வாட்டி கால் ட்ரை பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவாங்க. பட் அவர் எதுக்குமே எடுக்க மாட்டார். இவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை தேடி கிளம்பிடுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ரொம்ப பொறுமையாக நடக்க முடியாமல் நடந்து ஒரு டாக்ஸி பிடிக்கலாம் அப்படின்னு நிற்பாங்க. ரோடே ரொம்ப எம்டியாக இருக்கும். அந்த டைமில் ஒரே ஒரு டாக்ஸி மட்டும் வருது. அந்த டாக்ஸியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏறிடுறாங்க. ஸோ அந்த டாக்ஸி டிரைவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பான ஒரு அபோவ் 50 years ஓல்டு அந்த மாதிரியான ஒரு பர்சன். அவர் இவர்கிட்ட நல்லாவே பேசிகிட்டே இருக்காரு. என்னம்மா என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் டல்லாக இருக்கிற மாதிரி எல்லாமே கேட்குறாரு. அப்போது காஞ்சுவான் எதுவும் சொல்லலை. நான் என்னோடய தலைவிதி, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு 6 months தான் டைம் கொடுத்தாங்க, நான் இன்னும் சாகாமல் எதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்கா. ஆக்சுவலி அவங்க ஹாஸ்பிட்டல் பில் கேட்கும்போது அந்த இடத்துல இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மனசில் நினைப்பாங்க, நான் வாழ்ந்தபோது ஒரு கடன் கூட இல்லாமல் நான் வாழ்ந்த ஆள், பட் எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறது கூட எனக்கு
ஆள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க. ஸோ இங்கே டாக்ஸிலையும் அவங்க அதே மாதிரி தான் பேசிட்டு வராங்க. இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் என்னோடய லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு, எப்போ முடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் சொல்லுவார், வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு கோணத்துலேருந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டனலுக்குள்ளே போவார். அப்போது ஹீரோயின் காஞ்சுவான் வந்து கேட்பாங்க, இந்த பக்கம் வழி கிடையாது, நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னா, இல்லை எல்லாத்துக்குமே இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனலில் போயிட்டு அவர் வெளியே வரும்போது டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிவிடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் சொல்லுவார், நான் தான் சொன்னேன்ல இங்கே இன்னொரு வழி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பக்கமாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பே பண்ணுவாள், இவர் காசு வாங்கிப்பார். பட் ரிட்டனுக்கு இவர் வந்து ஒரு 1000 ஞான் வந்து கொடுப்பாரு. அவள் வேணாம் அப்படின்னு சொல்லுவாள். பட் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாரு, இந்த காசை நீ கண்டிப்பாக வாங்கிக்கோ, இது என்னோட லாஸ்ட் டே, நான் வந்து இதோட ரிட்டையர் ஆக போகிறேன், நான் வண்டி ஓட்ட போகிறதில்ல, என்னோட லாஸ்ட் டே லாஸ்ட் கஸ்டமர், நீ வாங்கிக்கோ, உன்னோட அப்பா மாதிரி நான் அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுப்பாரு. பட் கொடுக்கும்போது இவன் மறுபடியும் வேணாம்னு சொல்ல, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துரு. அந்த காசை இவள் பாக்கெட்டில் வச்சுட்டு அவள் அப்பார்ட்மெண்ட் ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி நடக்க ஆரம்பிப்பாள். ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட ஃப்ளோரை அவள் ரீச் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அவளோட டோர் லாக் வந்து ரிப்பேர்டாக இருக்கும். டோர் லாக் ரிப்பேர்டாக இருக்கும்னா இது வந்து ரொம்ப நாளாகவே ரிப்பேர்டாக இருக்குது. அவளுக்கு கேன்சர் ஸ்டார்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரிப்பேராக இருக்குது. பட் அவள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் அவன் வந்து ஒரு சரியான இர்ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டி. அது எந்த ஒரு வேலையை வந்து வீட்டுக்காகவோ அவனுக்காகவோ யாருக்காகவோ வந்து செஞ்சுக்க மாட்டான். ஸோ அப்போ ரிப்பேரான லாக்கை இன்னுமே சரி பண்ணாமல் வச்சுருக்கான். ஸோ அதனால் அவள் எந்த ஒரு பாஸ்வேர்டுமே போடாமல் உள்ளே போகிறா. உள்ளே போகும்போது பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு ரெட் ஷூஸ் இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, அவள் ஃப்ரெண்டு போட்டிருந்தது அதே மாதிரி ஒரு ரெட் ஷூஸ் இருக்குது. பட் அப்போ கூட வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டை பற்றி எந்த ஒரு தாட்டுமே அவளுக்கு மனசில் வரலை. யாரோ இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அவள் வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே போயிட்டு வீடை பார்க்குறா. வீடு ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது. அவங்களோட மேரேஜ் பிக்சர் வந்து வாலில் இருக்குது, அதையும் பார்க்குறா. அண்ட் தென் இவளோடையும் இவங்க அப்பா கூட எடுத்த அந்த சின்ன ஒரு போர்ட்ரேட் இருக்கும், அதில் வந்து ரொம்ப கண்ணாடியெல்லாம் உடஞ்சி அது மேலே ஏதோ கலர்ஸ் எல்லாமே கொட்டின மாதிரி இருக்கும். அதையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா. ஸோ இதெல்லாம் அவள் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பெட்ரூம்குள்ளே இருந்து 2 வாய்ஸ் கேட்குது, ஒரு லேடி வாய்ஸ் ஒரு ஜென் வாய்ஸ் கேட்குது. ஸோ இவள் ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போன ஒரு மைண்ட் செட்டோடு அதை போய் பார்க்க போகிறா. நான் சொன்னது உண்மை தான், அவர் யார் கூட அஃபேரில் இருக்காரு சொல்லிட்டு அது யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் இவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, அது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோமேனும் அவளோட ஹஸ்பண்டும். ஸோ 2 பேரும் படுத்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, கேன்சர் இன்சூரன்ஸ் நீ போட்டது ரொம்ப நல்லதாக போச்சு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க அப்பா கேன்சரில் இருந்தப்பயே நான் கெஸ் பண்ணி இவளுக்கும் நான் இன்சூரன்ஸ் போட்டுட்டேன், நல்லதாக போச்சு, செத்தா நம்ம காசு கிடைக்கும், செட்டில் ஆகிடலாம், ஆனால் சாகவே மாட்றா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு இவ ரொம்பவே வந்து கோவத்தை அடக்க முடியாமல் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவான்னா, உள்ளே போய் கத்த ஆரம்பிச்சிடுவா. என்னை வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இப்படி வந்து ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளுங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா. கோவத்தில் போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்து அதுக்கப்புறமா ஸ்டபான பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ தான் சாக போகிறல்ல, உன் லைஃப்பை இப்போ கூட வந்து மற்றவங்களுக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா, நீ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு சொல்லுவாள். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கேட்குறதுக்கே ஒரு கொடூரமான டைலாகாக இருக்கும். அதாவது இவங்க செல்ஃபிஷாக வந்து அஃபேர் வச்சுக்கிறாங்களா, எல்லாமே பண்ணிப்பாங்களாம். பட் இவ சாக போகிறதுனால வந்து இவ லைஃப்பை விட்டு கொடுத்துடணுமா, கொடுக்கலன்னா செல்ஃபிஷாக அப்படின்ற மாதிரி பேசுவாள். அப்போ இவ வந்து அவளை வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். அவளோட பேகை பிடிச்சி இழுக்கிறது, அவளோட ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இழுக்கும் போது அவள் கீழே விழுந்துருவா. ஸோ அவளோட முடியை பிடிச்சி இவ என்ன பண்ணிடுவா, சண்டை போட ஆரம்பித்தோடனே இப்போ வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அவள் என்ன பண்ணிடுவான், இவளை பிடிச்சி தள்ளிடுவான், கொஞ்சம் ஃபோர்ஸாகவே புஷ் பண்ணிவிடுவான். இவள் ஆல்ரெடி வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறதுனால அப்படியே கீழே விழுந்து டீ பாயில் தலையடித்து அப்படியே ஃபுல்லாக அது ரத்தமாக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துலையே இவள் வந்து அப்படியே இறந்துருவா. ஸோ ரொம்ப என்னோடய வாழ்க்கை இப்படி தான் முடியணும்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கண்ணை மூடிடுவான். ஸோ அந்த மூமெண்ட்லேயும் இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இன்சூரன்ஸ் பண்ண கிடைக்குமா, கிடைக்காதா, ஐயோ இவ எப்படி செத்து போயிட்டாலே, என்ன சொல்கிறது கேட்டாங்கன்னா, அவளுக்கு மயக்கத்தில் வந்து விழுந்துட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரீன் பிளாங்க் ஆகுது. அகெயின் ஒரு பர்சன் ஐ ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் தான். திருப்பி அவள் கண்ணை திறக்கிறா. பட் இப்போது அவள் கண்ணை திறக்கும் போது பார்த்தா அவள் 2013 இருக்கா. அவளுக்கே அது தெரியாது. ஆஃபீஸில் வந்து நின்றுட்டு இருக்கா. இன்னும் அவள் அந்த இடத்துல விழுந்தவ 2023 விழுந்தவ இங்கே 13 எந்திரிக்கிறா. அந்த அதிர்ச்சி
அந்த மயக்கம் அப்படியே அந்த பயத்தில் அவள் வந்து என்ன பண்ணுறா, இங்கே அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது எல்லாமே. பயத்தில் கண்ணை திறந்தவுடனே முன்னாடி இவளோட ஹஸ்பண்ட் நிற்கிறான். அதாவது இப்போ கரண்ட்டில் அவன் வந்து லவ்வர் நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. நம்ம இன்னும் சாகலை, நம்மளை கொல்றதுக்கு தான் இவன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி அவனை அடித்து அவனை விரட்டுறா. ஆஃபீஸை சுற்றி சுற்றி ஓடுறான் அவனும். அவளுக்கு என்ன என்வாயன்மெண்ட் எங்கே இருக்கும் அவளுக்கு எதுவுமே வந்து இன்னும் சுயநினைவுக்கே வரலை. அப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னாச்சு, சரி ஏதோ கப்புள்ஸ்குள்ளே பிரச்சனை போல் இருக்குது, அதுக்காக ஆஃபீஸில் இப்படியே பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கேரக்டர் என்டர் ஆகுறாரு. அவங்க ஆஃபீஸோட மேனேஜிங் டைரக்டர் மாதிரி ஒரு பர்சன் வந்து என்டர் ஆகுறாரு. ஆக்சுவலாக ஈவன் தான் வந்து ட்ராமாவோட ஹீரோ. ஓகே, ஸோ அவன் வந்து என்டர் ஆகி என்ன பண்ணுறான், இது ஒர்க்கிங் பிளேஸை நிறுத்துங்க, அந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க, உங்கள் சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. பட் காஞ்சவனுக்கு ஒன்றும் புரியல. அவள் அங்கே இருக்கிற ஒரு மிரரில் போய் பார்க்குறா. அவளோட ஃபேஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது, ஏஜ் கம்மியாக இருக்குது, நல்லா ஸ்டேபிளாக இருக்கா. அவளால் எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. என்னாச்சு, நம்ம ஆஃபீஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் அவள் அங்கேருந்து ஓடுறா. நம்ம ஏதோ கனவில் இருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி ஓடும்போது ஸ்டார் கேஸ் வழியாக ஓடுறா. அவளோட ஷூஸ் எல்லாம் கலண்டு விழுகுது. அப்படியே கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரோட்டுக்கு வந்துடுறா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹீரோ அவன் வந்து பின்னாடியே அவளோட ஷூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடியே வரான். என்னாச்சு, ஏன் இப்படி ஓடிட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்னு. இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா. சரி உட்காரு, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். இது என்ன வருஷம் அப்படின்னு கேட்டேன். இது 2013, நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி லாபியில் இருக்கோம் வெளியே அப்படின்னா. இவளுக்கு ஒன்றும் புரியாது. 2013 அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாள். ஸோ இதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணுவாள், மறுபடியும் வந்து அவங்க ஆஃபீஸோட வெயிட்டிங் ஏரியாவில் ஓடும்போது அங்கே இருக்கிற பாய்லரை வந்து தள்ளிடுவா. அதில் அவள் கையில் வந்து ஃபேஸ்லேயே வந்து அது அந்த கண்ணாடி கெட்டல் வந்து உடையிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து கரெக்டாக காப்பாற்றிடுவான். அதனால் இப்போ ஹீரோ கையில் வந்து ஒரு நெருப்பு காயம் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் அவள் வந்து கீழே வரா. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன 2013 அப்படின்னு. ஸோ சொன்ன மாதிரியே அவளை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே 2013 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாமே மாறுது. அங்கே இருக்கிற பேனர்ஸ், பில்டிங்ஸு எல்லாமே வந்து மாறுது. அவளால் அது ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் என்ன, நிஜமாலே அவள் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காளா இல்லை கனவு தான் காண்றாளா அப்படின்றத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.